Hello friends, welcome to Taj Beauty Recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஃபேஷியல் பார்க்க போறோம். உங்களோட ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு அப்படி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபேஷியலை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஸ்டன்ட்டான ஒரு பிரைட்னஸ் கொடுக்க கூடியது இந்த ஃபேஷியல். இப்போ இந்த ஃபேஷியல் எப்படி செய்யறது, இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு க்ளீனான பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கிறேன். கடலை மாவு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற அழுக்குகளெல்லாம் போக்கி நம்மளோட ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் வந்து சேர்த்துருக்கிறேன். ஆண்கள் இந்த ரெமடியை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் தாராளமாக பயன்படுத்தலாம். உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கஸ்தூரி மஞ்சளை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து லெமன் ஜூஸ் வந்து இது கூட பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ கடைசியாக நாம இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி ஜூஸ் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற லெமன் ஜூஸில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதனால நம்மளோட ஸ்கின்ல உள்ள அந்த டல்னஸ் எல்லாம் போக்கி, அப்புறம் வெயிலால் ஏற்பட்ட கருமை இருந்துச்சு அப்படின்னாலும் அது எல்லாத்தையும் போக்கி நம்மளோட ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி ஜூஸும் அதே மாதிரி தான் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டல்னஸ் எல்லாம் போக்கி நம்மளோட ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். அது கூட இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸில் வந்து பருக்கள் இருந்துச்சு, பருக்களால் ஏற்பட்ட தழும்புகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அது எல்லாத்தையும் சரி பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் வெயிலில் நீங்கள் போயிட்டு வந்து உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, ரொம்ப கருத்து போய் இருக்குது அப்படின்னா உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாக பிரைட் ஆக்குறதுக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ உங்களோட ஃபேஸை ஒரு தடவை நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்களோட ஃபேஸில் நல்லா திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மைல்டாக மசாஜ் பண்ணி விடுங்க. அப்புறம் ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க. இது நல்லா காயட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் மைல்டாக ஒரு தடவை மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் நார்மல் வாட்டர் வச்சு உங்களோட ஃபேஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. பார்லர் போகாமலே நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்மளோட ஸ்கின்னை நல்லா இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னஸ் ஆக்கக்கூடிய இந்த ரெமடியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ் ஆகலாம். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.